மகிழ்ச்சியின் எல்லை மனிதர்களுக்கு எதிலும் இல்லை. அலைமோதும் அழகான தருணம், அந்த நொடி மட்டுமே மகிழ்ச்சியின் எல்லை என மனதுக்குள் 1000 தொல்லை இருந்தாலும் மனதை கொள்ளை போகும் விதங்களாக ஒரு எல்லை தெரியுமென்றால் அது கடற்கரையின் ஓரம் இருக்கும் அழகான நீர்நிலையின் எல்லை. என் உறவுகளே, நிலையானது எது எது இந்த உலகத்தில் என உங்கள் மனம் அலைமோதி திரியலாம். அனைத்திற்கும் ஒரு முடிவுண்டு, அது மனிதனுக்கு மண் படுக்கையில் கிட்டியதுண்டு. அதையும் தவிர்த்து வாழும் காலங்களிலே நம் மகிழ்வை எந்தெந்த விதங்களில் மனம் மகிழ்வலையை சந்தித்து வாழ்ந்துவிட வேண்டும் என நினைக்க வேண்டும் என்றால் அது நம் மனதிற்கு மிக அருகாமையில் நம்மை லேசாக மாற்றும் எல்லா நிகழ்வுகளும் நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் அழகான நிகழ்வுகள்தான். அதில் ஒன்றாக இன்றளவும் கடல் கரையோரம் மன அமைதியை தேடும் நிகழ்வில் அனைத்து மக்களுக்கும் பொதுவாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் எல்லையில்லாத நம் வாழ்க்கையை எல்லை இதுதான் என காட்டும் இந்த கடற்கரை எப்பொழுதும் நம் மனதிற்கு புது புது புத்துணர்ச்சியை கூட்டும் விதங்களாக தான் இருக்கும் என்று அழகு தமிழ் கவிதை கழகம் அனுதினமும் ஒரு பதிவு செய்வதுண்டு. இன்று இதுபோல் ஒரு பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக அழகு தமிழ் கவிதை கழகம் கடலின் அருகாமையில் அழகூற இந்த ரம்மியமான காட்சிகளை படம் பிடித்து கொண்டிருக்கின்றது. பதிவு செய்ய இது வலைதள வாயிலாக யாது உயிரினங்களும் எல்லா மனிதர்களும் கண்டு கழித்துவிட இந்த அழகை பிரதிபலிக்கும் வண்ணங்களாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. என் உறவுகளே, வாழ்க்கை வரம் அது நமக்கானதாக மாற வேண்டும் என்றால் நம் மனதை தூய்மையாக்கும் நிலைகளை நாம் உணர வேண்டும். அதற்கே இந்த அழகான காட்சிகள் சாட்சிகளாக இருக்க வேண்டும். மனதை லேசாக்குங்கள், வாழ்க்கை அழகாகும் என்றால் மனதை லேசாக்குங்கள். எப்பொழுதும் வாழ்க்கை நமக்குள் இருக்கும், அந்த வாழ்க்கையை நாம் வாழதான் வேண்டும் என்றால் மனதின் இறுக்கத்தை சற்றே அவிழ்த்து எறிந்துவிட்டு அழகான இயற்கையான காட்சிகளுக்கு மனதை பறிகொடுத்து அழகாக வாழ பழகுங்கள். வாழ்க்கை மிக அழகானது.